சூரியவர்தனுக்கு இருந்த பெரிய பலம் அவன் தம்பி அதீதா. அவனோட சாமர்த்தியத்துல கட்டின இந்த கோட்டையில சூரியவர்தன் யாரும் தொட முடியாத உயரத்தை தொட்டுட்டான். ஹலோ நண்பா, கொஞ்ச நாளாக நம்ம வீடியோ போட முடியல. இன்னையாச்சும் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் அப்படின்னு ஒரு எனர்ஜிமெண்ட்டு ஒரு மைண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம், வீடியோ போடாமவே இருக்குது, கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு. அதனால் இன்னிலேருந்து ஒரு ரெகுலராக வீடியோ போடுவோம் அப்படின்னு வீடியோ போட்டேன். எப்படி வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம ஃப்ரெண்டு நம்ம எடிட் பண்ண அனுப்பிவிட்டாப்புல. இந்த இது எடிட் பண்ணி கொடுமாப்புல, அண்ணனுக்கு பிறந்தநாள் வருது அப்படின்னு. 2 பேருமே ட்வின்ஸு. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும் வீடியோ. இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தான் நான் பண்ணேன். இந்த சாங் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவர் அனுப்பிவிட்டாப்புல. அப்படியே இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொன்னால் நல்லாயிருக்குமேனு இந்த வீடியோவை மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி எடிட் பண்ணணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இது ட்வின்ஸுக்குனா அப்படிலாம் இல்லை, அண்ணன் பிரதர்ஸ், அண்ணன் தம்பி யாராக இருந்தாலுமே இது செட் ஆகும் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது. ஓகேவா? இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அது ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்புட் பண்ணதுக்கப்புறம் பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பீட் மார்க் லிங்க் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பீட் மார்க் லிங்க்கு லாகினால் எரர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை போய் அலைட் மோஷனில் லாகின் பேஜில் கூகுளில் போய் லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ஜிமெயிலில் போய் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீசெட் லிங்க்கை இன்புட் பண்ணி எடிட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் அலைட் மோஷனில் லாகின் பண்ணிக்கோங்க. சைடில் உங்களுக்கு வாட்டர் மார்க் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் க்ரோமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புன்னு இல்லை, நீங்கள் எந்த ஆப்புமே வாட்டர் மார்க் வருதுன்னு நினச்சிங்கன்னா க்ரோமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க எப்படி எடிட் பண்ணி பார்ப்போம். பீட் மார்க் லிங்க் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி இமேஜ் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாங்க்கு ஏற்ற மாதிரி நான் அவரோட அண்ணனோட இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டைலாக் ஏற்ற மாதிரி அடுத்து அவர் தம்பி அப்படி மாற்றி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பீட் மார்க் லிங்க்கில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, ஓகேவா? அப்புறம் ஷேக் எஃபெக்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இமேஜ் மட்டும் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு நான் சொல்கிறதில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேவா? பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு அந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு எப்படி பண்ணோம்னா அப்படியே இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், போதும். பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வரிசையாகவே சொல்கிறேன், அங்கங்கேயே ஊடையில சொன்னால் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு அந்த செகண்ட் இருக்கிற இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, நான் அதை அப்படியே அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இதை 3வது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கணும். இது இப்படி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை மறுபடியும் நீங்கள் காப்பி பண்ணுங்கள். நம்ம அதில் பேஸ்ட் பண்ணால் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிற இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ அவ்வளோதான். நம்ம 3rd இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஷேக் எஃபெக்டில் போய்ட்டு 3வது இமேஜுக்கான எஃபெக்டை நம்ம எப்படி காப்பி பண்ணுமோ அதே மாதிரி எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிறதுல பேஸ்ட் பண்ணுங்கள். டபுள் மார்க் கொடுத்துருப்பேன், இதுக்கு பேஸ்ட் பண்ணு. ஓகேவா?
இதில் பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜுக்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நான் அடுத்த எஃபெக்ட் காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைட்டாக மைண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா வீடியோ ஸ்கிப்பாக இதாயிரும், பார்த்துக்கங்க. இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். இதை எங்கே ஆட் பண்ணணும்னு சொல்கிறோன்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீட் மார்க் லிங்கில் போய்ட்டு லைட்டாக மாறிடுச்சு. இந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எஃபெக்டில் வந்து இதில் இருக்கிறது தான் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே சேமாக இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்கு தான் சொன்னேன். இதை பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த எஃபெக்ட்டுக்கு அப்புறம் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? லைட்டாக இதாகிடுச்சு, ஒன்றும் இல்லை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியும். லைட்டாக ஜாம் ஆகிடுச்சு பாருங்கள், அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். இந்த ஒரு இமேஜை காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிறதுல மட்டும் பேஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? பீட் மார்க்கில் போய்ட்டு 7.03 இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு இந்த இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோ இந்த இமேஜ் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எது காப்பி பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு எஃபெக்டை காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? அதவே நீங்கள் 15.28 இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ உங்கள் எவ்வளோ இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் உங்களோட இமேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் நான் சொல்கிறத பண்ணணும். ஓகேவா? இந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இதுக்கு ஒரு இமேஜ் வந்து, இதுக்கு வந்து இன்னொரு இமேஜ். ஓகேவா? இந்த இமேஜில் ஃபஸ்ட்டு ஒன்று மாஸ்க் 1, மாஸ்க் 2 இருக்கும். இந்த மாஸ்க் 1ல் நீங்கள் அண்ணனோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். மாஸ்க் 2ல் தம்பி ஃபோட்டோ வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேவா? இப்போ எப்படி ஃபோட்டோ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே கலர் இருக்குது பார்த்தீங்களா? கலர் அண்ட் ஃபில், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபோட்டோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபோட்டோ மட்டும் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். எடிட் குரூப்பில் போய்ட்டு இங்கே ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ பாருங்களேன். இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், புரிகிற மாதிரி. இப்போ புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க, எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ குரூப் 1 இருக்குது பார்த்தீங்களா? மாஸ்க் 1ன்னு போட்டு குரூப் 1 மாஸ்க் 1 போட்டுக்கிறீங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் இருக்கும். எடிட் குரூப்பை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இங்கே ஒரே ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் இந்த நேதாஜி மதுரை அப்படின்னு உங்களோட நேம் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ நேம் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அந்த இமேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி இமேஜ் வச்சாலுமே செட் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க ஒன்ஸ் மோர் அப்படியே ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம இந்த மாஸ்கில் எப்படி செட் பண்ணணும், இமேஜை மட்டும் வச்சாலுமே போதும். இமேஜை செட் பண்ணாலே அந்த ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இடத்துல உங்கள் இமேஜ் ஃபில் ஆகிரும். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம கரெக்டாக எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சிசி ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த எஃபெக்ட் மட்டும் ஏன்னா நான் ரிவல்ஸ் கொடுத்துருந்தேன்னா அதனால் ஆட் ஆகாமல் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான், கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். சேக் எஃபெக்டில் நீங்கள் மறுபடியும் போயிட்டு
அந்த 3 லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 3மே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் சின்னதாக ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் கொடுத்துட்டிங்கன்னா 3மே காப்பி ஆகும். காப்பி ஆனதுக்கப்புறம் பீட் மார்க்கில் போயிட்டு அது 3மே காப்பி பண்ணதான் அப்படியே 3மே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, சிசி ஆட் பண்ணுறதுக்காண்டி தான். ஒருவேளை உங்கள் செல்லு இப்படி ஹேங் ஆச்சுன்னா முதல்ல நீங்கள் சிசி ஆட் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 லேயரை பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள். வீடியோ சூப்பராக எக்ஸ்போர்ட் ஆகிரும். இப்போயும் ஒன்றும் இல்லை, உங்கள் செல்லு ஹேங் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஆகிரும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ கார்னரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கார்னரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் எக்ஸ்போர்ட். ஓகேவா? எக்ஸ்போர்ட் கொடுக்குறது நம்ம அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் வீடியோ. ஓகேவா? அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதே மாதிரி சூப்பரான வீடியோ நம்ம சேனல் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மாக ரெகுலராக போடலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி சாங் வேணும், எந்த மாதிரி பிஜிஎம் வேணும்னா சொல்லுங்கள், அந்த மாதிரி சாங்க்கு பிஜிஎம் எடிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.